Hi viewers, welcome to Amma Kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ இது ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லா டைம்ல வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரசமலாய். ஸோ இன்னைக்கு அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ரசமலாய் செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அந்த பால் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ பால் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வினிகர் எடுத்துக்கலாம். அதில் வினிகர் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து வினிகர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எலுமிச்சை சாறு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூடாகிட்டு இருக்கும்போது அதில் வந்து லைட்டாக வந்து அதில் வினிகர் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ எல்லா வினிகரும் சேர்த்துட்டு இப்போ நல்லா அந்த பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் நல்லா திரிஞ்சு வரது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா திரிஞ்சு அந்த வினிகர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தனியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துணி போட்டுட்டு அதை வந்து வடித்து தனியாக எடுத்துக்கலாம். அந்த தண்ணி வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இது வந்து திரிஞ்சு வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி துணியில் எடுத்துகிட்டு ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து வடிகட்டிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த 1 லிட்டர் பால் வந்து வினிகர் ஊற்றி அதை வடிகட்டி தனியாக வந்து தண்ணி அந்த ஃபில்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து காய வச்சுருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த ஸ்டவ்வில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துங்க. பால் எடுத்துகிட்டு நல்லா வந்து சுண்டை காய்ச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கேசரி பவுடர் இல்லைனா வந்து குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்குன்னா வந்து கலர் வர்றதுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ எங்கள்கிட்ட வந்து அந்த கேசரி பவுடர் இருக்குங்காட்டி வந்து நாங்கள் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் குங்குமப்பூ வாங்கிட்டால் அது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த ரசமலாய் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பால் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மொத்தமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பால் தான். ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து நல்லா சுண்டை வச்சாச்சு. ஸோ சுண்டை வச்சதுக்கப்புறமா வந்து இதில் வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாதாம் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஏலக்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கு. தோல் எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மனம் வந்து நல்லா வரும். அதுக்காக தான் வந்து நம்ம ஆட் பண்ணுறது மெயினாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பால் வந்து திரிஞ்சு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம் இல்லையா, அது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அது தனியாக எடுத்துகிட்டு நல்லா வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அது இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து இது சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம மெயினாக அது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு கெட்டியாக எடுத்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சக்கரை பாவில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு நல்லா கெட்டியாக இல்லைன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கெட்டியாக வந்து பிணைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிசைஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து கடாயை எடுத்துகிட்டு ஒரு 200 கிராம் சர்க்கரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதில் எதுக்குன்னா சக்கரை பாவு காய்ச்சலுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த சக்கரை போட்டு ஒரு 5 கப்பு தண்ணி அதே மாதிரி வந்து ஊற்றிக்குங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத வந்து அதில் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ உள்ளே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா அந்த கெட்டியாக தேய்ச்சங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தனியாக பிரியாமல் அப்படியே வந்து ஒன்றா இருக்குது. இல்லைனா வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த கெட்டியாகிறதுனால வந்து உங்களுக்கு அந்த நல்லா அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்ருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து இது பார்த்திங்கன்னா வேக வச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ தனியாக வந்து இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த சூடு வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பாலில் வந்து நம்ம அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ஆல்ரெடி அந்த பாதாம் பவுடர் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த உடனே சாப்பிடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக வரும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக ரசமலாய் செஞ்சு முடிச்சாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ரசமலாய் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.